வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லூம் சோலாரில் 440 வாட்ஸ் பேனல் 3 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் சைட்லேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து 440 வாட்ஸ் பேனல் மொத்தம் 8 பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் 7 பேனல் சீரியஸ் பண்ணி ஆன் கிரிடுக்கும் ஒரே ஒரு பேனல் மட்டும் ஆஃப் கிரிடுக்கும் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டேங்க்குக்கு ஷாடோவுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒரு பேனல் மட்டும் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டராகவும் மற்ற 7 பேனலை சீரிஸ் பண்ணி ஆன் கிரிட் இன்வெர்ட்டராகவும் நம்ம போட்டு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பக்கத்துலேயும் சுற்றி எந்த ஒரு டவர் ஆப்ஷன்ஸும் இல்லாதனாலையும் இது ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனாலையும் என்ன பண்ணியிருக்கோன்னா மொத்தமாக இங்கே வந்து ஒரு லைட்னிங் அரெஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், மொத்தமாக ஒரு லைட்னிங் அரெஸ்ட் போட்டிருக்கிறதுனால இங்கே ஏதாவது எலக்ட்ரிக்கல் அண்டு சர்ஜரி ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட ப்ராடக்ட்டு சேவ் பண்ணுறதுக்காண்டி லைட்னிங் அரெஸ்ட் போட்டு கொடுத்து நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி டிசி கிரவுண்டிங் சிஸ்டமும் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக டிசி கிரவுண்டிங்கு, டிசி பேனல்ஸு வந்து சீரிஸ் அண்டு பேரல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, கனெக்டருடைய குவாலிட்டிஸு, கீழே ஸ்ட்ரக்சருடைய குவாலிட்டிஸ். இப்போ கீழே பாருங்கள், இது வாட்டர் ஹீட்டருக்கு ஷேடோ இருக்கிறதுனால அந்த இதுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிற ஒரு பேனல் மட்டும் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டராகவும் மீதி 7 பேனலை வந்து சீரிஸ் பண்ணி ஆன் கிரிடுக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு பேனலுக்கும் கீழே வந்து எண்ட் கிளாம்பு மிட் கிளாம்பெல்லாம் போட்டு லாக் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக போட்டிருக்கோம். இப்போ ஒரு பேனலுக்கும் அந்த லெக் இருக்குல்ல, இது வந்து ஸ்லோப் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே ரீஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு மொத்தமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து ஒரு பேனலுக்கும் தேவையான இது கனெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் சீரிஸ் அண்டு பேரலல் காம்பினேஷன்ஸ் போட்டுட்டு ஆன் கிரிடுங்கிறதுனால மொத்தம் 7 பேனலையும் சீரிஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கு. இந்த ஆன் கிரிடில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், லோடுக்கு வந்து லிமிட்டேஷன் எதுவும் கிடையாது. இதில் வந்து நீங்கள் லைட்டு, ஃபேனு, டிவி, மிக்சி, கிரைண்டரு எல்லாமே போட்டு யூஸ் பண்ண முடியும். இதில் லிமிட்டேஷனான லோடு எதுவுமே கிடையாது. இதில் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 2 ஏசி 3 ஏசி போட்டு யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ப்ரொடக்ஷன் பண்ணுற கரண்ட்டை விட எக்ஸஸான தேவைக்கு லோடுக்கு தேவையான கரண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக இபிலேருந்து அதுவாகவே எடுத்துக்கும். வித்தவுட் இபி வந்து இந்த சர்க்கியூட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதாவது இது வந்து ஆன் கிரிட் சிஸ்டம். இதே இது உங்களுக்கு கரண்ட் இருக்குதோ இல்லையோ ஃபுல் பேக்கப்போடு வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து என்ன சூஸ் பண்ணணுன்னா ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தேவையான டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ இதே இது ஒரு 7 பேனல் போட்டு ஆஃப் கிரிட் போட்டு பண்ணுறதா இருந்துச்சுன்னா, ஒரு ஏசி, ஒரு லைட்டு, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி இந்த மாதிரி லோடு போடணுன்னா ஆஃப் கிரிட் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். கஸ்டமருடைய நீடை பொறுத்து அந்த ஏரியாவில் ஆன் கிரிடு தேவையா ஆஃப் கிரிடு தேவையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். சென்னை ஏரியாவில் வந்து சிவசக்தி சோலாருங்கிற பேரில் பாலகிருஷ்ணன் சார் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நான் வந்து வேலூரில் சாய் ஏஜென்சிஸ் பேரில் ஆன் கிரிடு, ஆஃப் கிரிடு, ஹைப்ரிட் சிஸ்டம், வாட்டர் பம்பிங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.